கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அற்புதமான காலை பொழுதிலே சங்கீத தியானங்களோடு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். 87ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பிலே கோராகின் புத்திரரின் சங்கீதம் என்று சொல்லி தலைப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கோராகின் புத்திரர் என்பவர்கள் தேவாலயத்தில் பணி செய்வதற்காக அமர்த்தப்பட்டவர்கள். அவர்கள் லேவி கோத்திரத்திலே வருகிறவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவர்கள் எருசலேமை பற்றி ஒரு அற்புதமான ஒரு சங்கீதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எப்பொழுதும் போல் இல்லாமல் இந்த சங்கீதம் ஒரு வித்தியாசமாக ஆரம்பமாகிறதை நீங்கள் கவனிக்கலாம். வாசியுங்கள். 1வது வசனம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. எடுத்ததுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்களா? ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஹிஸ் ஃபவுண்டேஷன்ஸ் இஸ் இன் த ஹோலி மவுண்டன்ஸ் என்று சொல்லி, அதாவது அஸ்திபாரங்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, ஏதோ ஒரு பூமியை தோண்டி ஒரு கட்டடத்திற்காக போடப்பட்ட ஒரு அஸ்திபாரம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது சிலர் சொல்லுவார்கள், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் இவனுக்கு ஃபவுண்டேஷனை நல்லா கொடுத்துட்டோம்னா எதிர்காலத்தில் இவன் நன்றாக ஸ்டாண்ட் பண்ணி நின்று கொள்வான் என்று சொல்லி சொல்லுவார்கள். அதாவது கல்வியை ஒரு ஃபவுண்டேஷன் என்று சொல்லி சொல்லுவார்கள். அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஹெல்த், அதாவது உணவு முறை பழக்க வழக்கங்கள், அதை ஃபவுண்டேஷன் என்று சொல்லி சொல்லுவார்கள். நல்ல பழக்க வழக்கங்களை ஃபவுண்டேஷன் என்று சொல்லுவது வழக்கம், நல்ல காரியங்களை. அதே போல் இங்கே ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம், அவர் அஸ்திபாரங்கள் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது என்று சொல்லி சொல்லும் பொழுது, எருசலேம் எப்படிப்பட்ட ஒரு நகரமாய் அது வளர்ந்தோங்கி வந்தது என்பதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த பட்டணத்திற்கு எப்படிப்பட்ட அஸ்திபாரங்களை போட்டார் என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக நாம் எல்லாருக்கும் தெரியும் மெல்கிசேதேக். அவர் சாலேமின் ராஜா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், நீதியின் அரசன் மெல்கிசேதேக். அந்த சாலேமிலே அவர் ஆளுகை செய்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நல்ல ஒரு அருமையான ஃபவுண்டேஷனோடு ஸ்டார்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த மெல்கிசேதேக்கிற்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அப்பவும் திராட்சை ரசம் கொண்டு வந்து என்று நாம் அறிந்திருக்கிறோம். எங்கே? அது எருசலேம், சாலேம். அதே எருசலேமிலே ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு சம்மதித்து அந்த மலையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த இடத்துல ஈசாக்கிற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே பலியிடப்பட்டது. அடுத்த ஒரு அற்புதமான ஃபவுண்டேஷனை நீங்கள் பார்க்கிறீர்கள் எருசலேம் பட்டணத்தை பொறுத்தவரை. அந்த எருசலேம் பட்டணத்திலே தாவீது ஒரு அற்புதமான ஆட்சி செய்தார். அவனை கர்த்தர் சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். தாவீதின் அரசாட்சியிலே தேவனுடைய பெட்டி கூடாரங்களில் வைக்கப்பட்டு துதி பாடல்கள் ஏறெடுக்கப்பட்டது. தாவீதினால் விலைக்கு வாங்கப்பட்ட அர்வனாவின் களம் என்கிறதான அந்த இடத்திலே சாலமோன் ஒரு மகிமையான தேவாலயத்தை கட்டி எழுப்பினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ தேவனுடைய அனாதி தீர்மானம், திட்டம் அந்த இடத்துல நிறைவேறினது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த மலையின் மேலே பலிகள், ஆராதனைகள், ஆசாரிய சேவைகள், பண்டிகைகள், இப்படி பல விஷயங்களும் அந்த இடத்துல நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் தீர்க்கமாக விசேஷமாக விதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தை கனம் பண்ணினார். அந்த பட்டணத்தை பார்த்து அழுதார். அந்த பட்டணத்தில் பண்டிகைகளை கொண்டாடினார். அந்த பட்டணத்திலே
தேவாலயத்தினுடைய பல கடமைகளையும் சடங்காச்சாரங்களையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த பட்டணத்தினுடைய இன்னொரு அற்புதமான ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தில் தான் மரித்தார். எருசலேமில் அடக்கம் பண்ணப்பட்டார். எருசலேமில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். எவ்வளவு அற்புதமான விஷயம்! ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பரமேறுதலுக்கு பின்பு சீஷர்கள் கூடியிருந்த பொழுது பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். எருசலேமிலிருந்து சீஷர்கள் வெளியே அனுப்பப்பட்டார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அந்த லொக்கேஷன்ல ஆண்டவர் பிசிக்கலா ஜியாகிரபிக் சென்டரா ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மையமாக ஆண்டவர் அந்த பட்டணத்தை ஆண்டவர் வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அஸ்திபாரங்கள் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது என்று சொல்லி சொல்லும் பொழுது, கர்த்தர் சியோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். ஆம், அங்கே சொல்லப்படும் பொழுது தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அந்த பட்டணத்திலே மகிமையான விசுவாசம் அங்கே பரீட்சிக்கப்பட்டது, அங்கே விசுவாசம் காணப்பட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தை பழக்கப்படுத்தினார்கள், பரீட்சைப்படுத்தினார்கள். மகிமையான காரியங்கள் அந்த பட்டணத்திலே நடந்தது. மகிமையான காரியங்கள் அந்த பட்டணத்திலே போதிக்கப்பட்டது. மகிமையான ஆராதனை எருசலேம் பட்டணத்திலே ஏறெடுக்கப்பட்டது. மகிமையான பலி அந்த இடத்திலே நடந்தது. கர்த்தர் மகிமையான ஒரு பரிகாரத்தை அந்த இடத்திலே ஆண்டவர் ஏற்படுத்தினார். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் மிக பிரத்யட்சமாக எருசலேமிலே காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தொடர்ந்து உள்ள வசனங்களிலே எருசலேமை பற்றி சொல்லும் பொழுது அதனோடு இணைப்பிலே பாபிலோனையும் பெலிஸ்தியரையும் தீரியரையும் எத்தியோப்பியாவையும் குறித்து சொல்லும் பொழுது ஒரு சில பிரபலங்கள் அங்கே இருந்தார்கள், பிறந்தார்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று இவர் சொல்லுகிறார். ஆனால் சியோனை குறித்து என்று சொல்லும் பொழுது 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். இந்த வசனத்தை நீங்கள் கவனிங்கள். பாபிலோனை குறித்து மற்ற நகரங்களை குறித்து சொல்லும் பொழுது என்னென்ன பிரபலங்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி எழுதப்படும், சொல்லப்படும். ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறது என்பதை கவனிங்கள். And of Zion it shall be said, this one and that one were born in her. அவளிடத்திலே இவர் ஒருவரும் அவன் ஒருவரும் பிறந்தார் என்று சொல்லப்படும். For the Most High himself will establish her என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான். அதாவது வேத அறிஞர்கள், யூத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இன்னான் இன்னான் என்று சொல்லும் பொழுது சியோனிலே ஒன்று தாவீதையும் இன்னொன்று சாலமோனையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சியோனிலே தாவீது பிறந்தார், சாலமோன் பிறந்தான் என்று சொல்லப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவனுடைய பரிசுத்த நகரமாகிய எருசலேம் அஸ்திபாரப்படுத்தப்பட்டது, தேவனால் கட்டி எழுப்பப்பட்டது. அந்த எருசலேம் என்கிறதான அந்த பட்டணம் யெரூஷலாயிம் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய பொருள் தேவனுடைய சமாதானத்தின் நகரம். தேவனுடைய சமாதானத்தின் நகரத்தில் நம்முடைய மணவாளனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். அவருக்கு பெயர் சார் ஷலோம், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அந்த சமாதானத்தின் ராஜா, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், இந்த பூமியில வரும் பொழுது எருசலேமை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்ய போகிறார். அப்படி ஆட்சி செய்யும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்வோம் என்று சொன்னால் 7வது வசனம் வாசிக்க கேட்போம். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். நம்முடைய மணவாளனாகிய சமாதான பிரபு இந்த பூமியிலே வரும் பொழுது நானும் நீங்களும் அந்த சமாதான பிரபுவினுடைய ஆட்சியின் காலத்திலே அந்த எருசலேமிலே சொல்ல போகிற வார்த்தை என்னவென்றால்,
எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்லுவார்கள். எப்பொழுது? இனிமேல் சொல்லுவார்கள். யார் சொல்ல போறது? யார்? நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாளுக்காக ஆயத்தப்படுகிறோம் என்பதே இந்த நாள் காலை வேளையிலே நாம் பெற்றுக்கொள்கிற மகிழ்ச்சியான செய்தி. ஆயத்தப்படுவோமா நம்முடைய மணவாளனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு? எதற்காக? எங்கள் ஊற்றுகளெல்லாம் உம்மில் இருக்கிறது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு மணவாளனோடு சேர்ந்து பாடுவதற்கும் ஆடுவதற்கும் ஒருவர் பார்த்து சொல்லுவதற்கும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற சந்தோஷமான செய்தியை இந்த கால வேளையில நாம் ஒவ்வொருவரும் கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய அஸ்திபாரங்கள் சியோனில் இருக்கிறது. சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறீர். எவ்வளோ அழகாக அந்த பட்டணத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க. அந்த பட்டணத்தில் மரித்தீங்க, அடக்கம் பண்ணப்பட்டீங்க, உயிரோடு எழுந்தீங்க, பரலோகத்துக்கு போயிருக்கீங்க, திரும்பவும் வரப்போறீங்க. அந்த பட்டணத்திற்கு தான் வரப்போகிறீர்கள். 1000 வருடம் ஆட்சி செய்ய போகிறீர்கள். ஆண்டவரே, சாலமோனும் தாவீதும் அங்கே பிறந்தார்கள் என்று சொல்லப்படும், எழுதப்படும். பிரியமானவர்களே, நாங்களும் அதில் இருக்கிறோம் என்கிற அற்புதமான செய்தி எங்களுக்கு சொல்லியிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் சீக்கிரம் வாரும், எங்களை உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். நாங்கள் ஆடி பாடி எங்கள் ஊற்றுகளெல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிற நாளை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.